காவிரி டெல்டா மாவட்டங்களில் தற்போது விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ராணுவம் முதல் விவசாயம் வரையில் டிரான்களின் பயன்பாடு என்பது தற்போது புதிய அத்தியாயத்தினை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் விவசாயிகள் தற்போது அதிக அளவில் டிரான்களை பயன்படுத்தி வருகிறார்கள். டிரான்களை கொண்டு இலைவெளி உரம் அளித்தல், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துதல் போன்ற செயல்களை செய்து வருகிறார்கள். இந்த டிரான்களை படித்த பட்டதாரி இளைஞர்கள் முறையாக பயிற்சி பெற்று இயக்குகிறார்கள். இதனால் விவசாயத்துறையில் படித்த இளைஞர்களுக்கும் தற்போது வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இதற்கான பயிற்சி வகுப்புகள் மத்திய அரசின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வழங்கப்பட்டு வருகிறது. இதுபோல வங்கிகள் மூலமாக டிரான்களை வாங்குவதற்கும் கடன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. டிரான்களை கொண்டு பூச்சி மருந்தை தெளித்தல் 60% வரையில் மட்டுமே மருந்து பயன்படுத்தப்படுகிறது. இதனால் விவசாயத்தில் மருந்து பயன்பாடு என்பது குறைந்துள்ளது. இதுபோல டிரான்களை கொண்டு இலைவெளி உரமளிப்பதால் உரச்செலவு என்பதும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் நேரம் குறைவதுடன் ஆள் செலவும் பொருளாதார செலவும் குறைந்துள்ளது. குறைந்த செலவில் அதிக லாபம் பெறும் வகையில் டிரான் தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயிகள் பயன்பெற்று வருகிறார்கள். இத்திட்டத்தின் மூலமாக பயன்பெற்ற குமார் என்பவர் கூறுகையில், என் பேரு குமார். சங்கமங்கலத்துல கடந்த 10 வருஷமா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் BA படிச்சிருக்கேன். மத்திய அரசாங்கத்துல இந்த ட்ரோன் கொடுத்தாங்க. இந்த ட்ரோனை வாங்கி நான் விவசாயிகளுக்கு இந்த மருந்து அடிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதனால விவசாயிகளுக்கு மருந்தோட ரேட்டு கம்மியா இருக்கு. இதனால எல்லாருக்கும் நேரமும் மிச்சப்படுது. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் உறுதியான நம்பிக்கையினை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் வளர்ந்த இந்தியாவினை உருவாக்கும் இலக்கை வெற்றியடைய செய்ய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து பல்வேறு சீரிய திட்டங்களை எடுத்து செயல்படுத்தி வருகிறார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் 150வது பிறந்த நாளினை முன்னிட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் மை பாரத் இயக்கத்தின் வாயிலாக மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி என போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து மை பாரத் அமைப்பினர் தேசிய ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி நடத்தினார்கள். தேசிய கொடியினை கைகளில் பிடித்தபடி மாணவ மாணவியர்கள் கன்னியா குருகுல வளாகத்தில் இருந்து விடுதலை போராட்ட வீரர் சர்தார் வேதரத்னம் பூங்கா வரையில் வேதாரண்யத்தின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணியில் சென்றனர். வரலாற்றின் முக்கியத்துவம் 565 சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து ஒற்றுமையை நிலைநாட்டிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வாழ்வியல் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. சர்தார் வேதரத்னம் அவர்களை வேதாரண்யம் பகுதியில் நேரடியாக வந்து விடுதலை போராட்ட காலத்தில் 1929ஆம் ஆண்டு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் சந்தித்து பேசியதும் விடுதலை போராட்ட நினைவுகளும் நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டன. இந்திய நாட்டின் பெருமைகளை பறைசாற்றும் இந்த பேரணியில் பங்கு பெற்றவர்களுக்கு பிரத்யேக அடையாள உடைகளும் வழங்கப்பட்டது. மாணவர்கள் விடுதலை போராட்ட வரலாற்றில் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பங்களிப்பு குறித்து மற்றவர்களுக்கும் எடுத்துரைத்தனர். இந்த பேரணியில் கரகாட்டம், காவடி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், மேளதாளங்கள் என இசை வாத்தியங்களோடு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதுபோல அனைவரும் ஒன்றே, எம்மதமும் சம்மதமே, நெகிழியை தவிர்ப்போம், இந்தியாவின் வளர்ச்சிக்கு பாடுபடுவோம் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோஷங்கள் அடங்கிய பதாகைகளையும் கையில் ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். நாகை மாவட்டம் மீன்பிடி தொழிலை முக்கியமாக கொண்டதாக காணப்படுகிறது. இந்த மீன்பிடி தொழிலை நம்பி மாவட்டத்தில் 1 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் பயனடைந்து வருகிறார்கள். இந்த நிலையில் தற்போது மீன்களை மத்திய அரசின் மீன்வள மேம்பாட்டு திட்டம், மத்திய சம்போட யோஜனா திட்டத்தின் வாயிலாக மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக விற்பனை செய்த பல்வேறு உதவிகள் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சூரிய ஒளியிலான கருவாட்டு உலர்தளங்கள், மீன் கருவாட்டு உலர்தளங்கள் அதிக அளவில் அமைத்திட வங்கிக் கடன் மற்றும் இதர உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மாவட்டத்தில் மீன் உற்பத்தி மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக சுகாதாரமான முறையில் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக விற்பனை செய்யப்பட்ட மீன்களில் மீதம் இருந்தால் அவைகள் உடனடியாக நவீனப்படுத்தப்பட்ட கருவாட்டு உலர்தளங்களுக்கு சென்று மதிப்பு கூட்டப்பட்ட சுத்தமான உலர்ந்த மீன் பொருட்களாக மாற்றப்பட்டு அவைகள் சந்தைப்படுத்தப்படுகிறது. இதனால் மீனவர்கள் லாபம் பெற்று வருகிறார்கள். இதுபோல நாகை மாவட்டத்தின் தெருவோர கடைகளுக்கு பல்வேறு கடன் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தெருக்கடைகளில் கருவாட்டு வியாபாரிகள் மத்திய அரசுக்கு அதிக அளவில் நன்றி தெரிவித்துள்ளார்கள். கடன் திட்டங்களால் நாகூர், வேளாங்கண்ணி வரும் சுற்றுலா பயணிகளிடம் தெருவோர கருவாடு வியாபாரிகள் விற்பனை செய்து பயனடைந்து வருகிறார்கள். அவர்களும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை என்பது தங்களுக்கு மிக உதவியாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு ஏற்பாடு செய்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்துள்ளனர். தேசிய மீனவர் தினத்தில் தங்களுக்கு உதவி அமைக்கி பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தும் ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்து இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியினை பரிமாறிக்கொண்டனர். கருவாடு விற்பனையினை நவீனப்படுத்தி தெருக்கடைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வாழ்வாதாரத்தினை பெருக்கிட உதவிய கடன் திட்டங்களால் வாழ்வு பெற்றோம் என தெரிவித்து பெருமிதம் அடைந்தனர். மத்திய சம்போட யோஜனா திட்டம் வாழ்வில் வளம்பெற செய்ததாக தெரிவித்தனர்.